அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த புதன்கிழமை இந்த காலை வேளையிலும் யெகோவா பேங்கிங் லோன்ஸ் பிரயாணங்கள் மெய்யூர் பகுதியிலே ஒரு அப்பாயின்மெண்ட் முடிந்து இந்த இடத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அழகிய 921வது தேவனுடைய சத்தியம், சங்கீத புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். மனுபுத்திரனே, எதுவரைக்கும் என்னுடைய மகிமையை அவமானப்படுத்தி பொய்யை நாடி விரும்பி இந்த பூமியிலே நீ செல்லுவாய்? கர்த்தருடைய மகிமை என்பது இந்த உலகத்தில் உள்ள உண்மையான ஒரு காரியம். இந்த வானத்தையும் இந்த பூமியையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையினால் படைத்தார். இதோ நாம் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதர்களை மண்ணினை எடுத்து பயன்படுத்தி விசேஷமான வினோதமான முறையில் விசித்திரமாய் உண்டாக்கினார். தேவ தூதர்களை அவர் உண்டாக்கினார். பார்க்கக்கூடிய அனைத்து இயற்கைகளையும் அவர் உண்டாக்கினார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிமை, மிகப்பெரிய ஒரு அற்புதம். இதையெல்லாம் மனிதன் ஏதோ ஏளனமாக எண்ணிக்கொண்டு கண் கண்டபடி, காது கேட்கிறபடி, மனுஷன் பாரம்பரியத்தின்படி இந்த உண்மை உள்ள தெய்வத்தை மட்டுப்படுத்தி பொய்யை நாடி, விக்கிரகத்தை நாடி, சிலைகளை நாடி தேவனாகிய கர்த்தரை மட்டுப்படுத்தி கொண்டு வாழ்ந்து வருகிறான். அதான் வசனம் சொல்லும், பக்திமானை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். பக்தியா இருக்கிறோம்ல, கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. உடனே அவர் என்ன பண்ணுவார்? தெரிந்து கொள்வார். நான்லாம் எவ்வளோ ஒரு பக்தியா இருந்தேன் தெரியுமா? அதெல்லாம் வேற ஒருயான சாட்சி. அப்புறம் ஆண்டவருக்குள்ளாக வந்து விட்டேன். வீணான மாயைகளையும் வீணான வார்த்தைகளையும் பேசுகிறதை கூட இந்த உலகத்தில் நியாயம் தீர்க்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் சொல்வார், மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து கூட நீ எச்சரிக்கையா இருந்து, கடைசி நாளிலே அதுவும் நியாயம் தீர்க்கப்படும். நம்ம நினைச்சிருப்போம், வீணா வாயால தானப்பா இதெல்லாம் பேசினேன், வாயால தானப்பா ஒன்னும் பாதிமா கலகம் முட்டிக்கின்னு வரேன், வாயால தானப்பா ஒரு குடும்பத்துக்கு எடுத்துக்கின்னு வரேன், வாயால தானப்பா பொய்ய பேசுறேன்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம். ஆனா அதற்கே நியாய தீர்ப்பு உண்டு என்று சொன்னால் நம்முடைய செயல்களுக்கும் நடவடிக்கைகளுக்கும் ஐயோ. ஆகவே மனுஷனே, இந்த உலகத்தில் பொய்யான மாயைகளையும் வீணான வார்த்தைகளையும் இந்த உலகத்தில் பேசிக்கொண்டு கர்த்தருக்கு விரோதமாக நாம் வாழாதபடி முடிந்தவரை இந்த பூமியிலே உண்மை உள்ள தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை தேடி அதை நாடி ஓடி வந்து இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, வானத்தையும் பூமியையும் படைத்தவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையால் நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக, நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கே கணக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் பேசுகிற வார்த்தைகளிலே உண்மையும் உத்தமமாக முடிந்தவரை வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியிலே கர்த்தருடைய பயத்தோடு வாழ்வோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ரட்சித்து உயர்த்தும்படியாக நாளைய தினத்தில் அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வன் சகரியா சதீஷ்குமார்.